நுழைகிறான். கல்லூரிக்குள்ளாடி நுழைறப்ப அவன் மேஜர் இல்ல மைனர். அவனுக்கு வாக்குரிமை கூட கிடையாது. வாக்குரிமை கூட இல்லாத ஒரு மாணவரை கடனாளியாக்குகிறது இந்த அரசு. கல்வி கடன் கொடுத்து எவ்வளவு பெரிய பச்சையான அயோக்கியத்தனம் இது! எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், பச்சையான அயோக்கியத்தனம் இது! கல்வி கடன் கொடுப்பது இந்த திமுக அரசு. இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு என்ன சொன்னார்கள்? என்ன வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள்? என்ன வாக்குறுதியை சொன்னார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கல்வி கடன்களை எல்லாம் ரத்து செய்வோம் சொன்னார்களா? இல்லையா? சொன்னார்கள். எப்போ ஆட்சிக்கு வர போறீங்க நீங்க? 3.5 ஆண்டு காலத்தில் இந்த வாக்குறுதி மட்டுமல்ல, சொன்ன எந்த வாக்குறுதியுமே இவர்கள் நிறைவேற்ற போவதில்லை. இவர்கள் நிறைவேற்றவும் செய்ய மாட்டார்கள். மறுபடியும் இவர்களுக்கே வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் இதுவரை இவர்கள் எதை செய்தார்களோ அதுதான் இந்த மண்ணில் நடக்கும். ஒரு மாற்றம் இந்த மண்ணில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த ஈரோடு தொகுதி அதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு மைக் சின்னத்தில் உங்களுடைய வாக்களை செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட